கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்களா. இதுதான் வந்து உங்களுடைய டெம்ப்ளேட். ஓகேங்களா. சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபோட்டோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம க்ராப் டூல் பற்றிலாம் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த விஷயம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போடுறோம். பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த லைன் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். வேணாட்டினாலும் திரும்ப அதே மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா லைன் உங்களுக்கு போயிடும். சரிங்களா. ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும்னா ஆனால் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது பேஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா அது வந்து டெம்ப்ளேட்டுக்கு மேலே பேஸ்ட் ஆகும். சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இதை நம்ம பேட்டர்னாக மாற்றிட்டோம். பேட்டர்னை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ ஃபைல் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து அதே மாதிரி இதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஃபோன் இருக்கும். அது செலக்ட் பண்ணி சேம் க்ரீன் ரெவல்யூஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேட்டர்ன் போட்டு ஓகேங்களா. பேட்டர்ன் போட்டு ஓகே பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகும். மட்டும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிற ஒரு மாடலிங் இதுதான் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். சரிங்களா. இதை போட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரிண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டோட செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் வந்து கம்பல்சரி அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து மோர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து என்ன சைஸ் ஷீட் போடுங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கணும். இந்த இதில் கம்பல்சரி வந்து ஃபிட் டு பிரிண்டிங் வந்து கொடுத்தோம். சரிங்களா. இது கொடுத்தீங்கன்னா தான் சில ஃபோட்டோஸ் சைஸஸ் வந்து கட் ஆகாமல் ஃபுல்லாக வரும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் வந்து கார்னர்ஸ் மட்டும் கட் ஆகிடும். சரிங்களா. பிரிண்ட் மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து எப்சன் 805 6 கலர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தோன்னே பட்டன் வந்துகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஹையில் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். அது இல்லாமல் கலரும் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே ஸ்டாண்டர்ட் கொடுத்துருது. ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டான கலர்லையும் நம்ம வேணுங்கிற ஸ்பீட்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பிரிண்ட் வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த பார்டர் போட்டது வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. கட் பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் போட்டோன்னே அந்த பார்டர் பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட்டில் நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து கேமராவில் தெரியுதான் தெரியல. பட் பிரிண்டரில் வந்து டேரெக்டாக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த கார்னரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்காக மைல்டாக ஒரு பார்டர் வந்து நம்ம போட்டுப்போம். அது வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து போட்டுது. உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுனாலும் நீங்கள் வந்து மாற்றிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா. நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து கொடுத்துரும். ஸோ டெம்ப்ளேட்டு நம்ம பேப்பர் சைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எக்ஸாக்டாக சூப்பராக வரும். சரிங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீப் சப்போர்ட். இது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.